2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே சிக்கன் வச்சிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும் சிக்கன். இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கணும் அப்படின்ற கட்டாயெல்லாம் இல்லை. நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அது மூலியமாக நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கறியை வந்து தனியாக எடுத்துடலாம். அந்த எலும்பெல்லாம் இல்லாமல் வெறுத்த கறியை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இன்னொரு டைம் தாளித்து விட போகிறோம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதுலேயும் உப்பு இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மசால் வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறமா இப்போ பிச்சு போட்ட சிக்கனை இதில் போட்டுடலாம். போட்டு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அளவுக்கு அதிகமாக வேண்டாம், சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் தண்ணி எதுவும்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்படியே நம்ம கலந்து விட்டால் போதும். இந்த சிக்கன் கூட அந்த மசாலா செய்கிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா லெக் பீஸை வறுத்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி அந்த லெக் பீஸில் இருக்க கறியிலையே நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸில் இருக்க அந்த கறி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம எலும்பே இல்லாமல் ஒரு கறியில் செஞ்சோம்னா அந்த கறி வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே சமயம் நாராக வரும் இல்லையா. ஆனால் இந்த லெக் பீஸில் நம்ம இருக்கிற சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் செஞ்சேன். நீங்கள் செய்கிறப்போ எந்த கறியில் வேணாலும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் சாஃப்டாக கறி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் லெக் பீஸில் செஞ்சுருக்கேன். சூப்பராக பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வந்து பிச்சு போட்ட கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள்.